இன்றைக்கி நாம் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். இந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் இங்கே நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இந்த நரம்பு மட்டும். இதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதையை எடுத்துடணும். இது வேகவே வேகாது. இது எல்லாமே இதில் இருக்கிறது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதெல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துட்டு உரிச்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த கடைசியாக வரும்போது நாம் இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற நரம்பு பகுதியை நம்ம எடுக்கணும்னு இல்லை, கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாவே வெந்துடும். கடைசியாக ஆகும்போது அதில் இருக்கிற நரம்பு பகுதியை எடுக்கவும் முடியாது. இப்போ கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி வந்திருக்குல்ல, இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். நாங்கள் உரிச்சு கொடுக்கறதுக்கே ரொம்ப விருப்பப்பட்டுட்டு இந்த ஃபைனலுக்காக தான் காத்துட்ருப்போம். இந்த பொரியலுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு கட் பண்ண வாழைப்பூ, உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு பிறகு வாழைப்பூ துவர்ப்பாக இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க வேக வச்ச கடலைப்பருப்போ அல்லது துவரம்பருப்போ சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவை வச்சே நிறைய பேர் கட்லெட்டு, வடையெல்லாம் செய்கிறாங்க. நாம் இதை பொரியல் மட்டுமாவது செஞ்சு சாப்பிடணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியலெல்லாம் இருக்குதான்னு கூட தெரியறதில்ல. அதுவும் சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சுத்தமாக தெரியறதில்ல. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்படாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இதெல்லாம் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.